ஸ்காட்லாண்டில் அனஸ்தெட்டிக் டெஸ்ஃப்ளோரினை பேன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனஸ்தெட்டிக் டெஸ்ஃப்ளோரினுக்கு ஹை குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் இருக்குன்னு அதை ஃபர்ஸ்ட் பேன் பண்ண கண்ட்ரி ஸ்காட்லாண்ட். டெஸ்ஃப்ளோரின் கேஸ் சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்ட்ஸை தூங்க வைக்க பயன்படுத்தப்படுது. லேட் 1980s சயின்டிஸ்ட் இந்த டெஸ்ஃப்ளோரின் டெவலப் பண்ணாங்க. 1992 இதுக்கு FDA அப்ரூவல் கிடச்சிது. அப்போதுலேருந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் டெஸ்ஃப்ளோரின் பயன்படுத்தப்பட்டு வருது. மார்ச் 2, 2023 ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய எல்லா பப்ளிக்கலி ஃபண்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் டெஸ்ஃப்ளோரின் வாங்குறதையும் பயன்படுத்துறதையும் தடைன்னு ஸ்காட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த டெஸ்ஃப்ளோரின் என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் ஆகும் போது அது அட்மாஸ்ஃபியரில் 14 years அப்படியே இருக்குது. அதனால் அது குளோபல் வார்மிங்க்கு வழிவகுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை விடவும் 2590 times மோர் குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல். இந்த புவி வெப்பமடையக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை விடவும் 2590 times அதிகமாக இருக்குது இந்த டெஸ்ஃப்ளோரினுக்கு. இங்கே 3 அனஸ்தேஷியா பார்த்தீங்கன்னா டெஸ்ஃப்ளோரின், ஐசோஃப்ளோரின் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த 3 அனஸ்தேஷியாவுமே இட் ஹாஸ் அ ஹை குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல். டெஸ்ஃப்ளோரின் ரிலீஸ் ஆகும்போது அட்மாஸ்ஃபியரில் 14 years அப்படியே இருக்கும்னு சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசோஃப்ளோரின் 3 to 6 years அட்மாஸ்ஃபியரில் இருக்கும். நைட்ரஸ் ஆக்சைடு 100 yearsக்கு மேலே அட்மாஸ்ஃபியரில் இருக்கும். அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது ரிலீஸ் ஆகும்போது. இங்கே 1 hour சர்ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய டெஸ்ஃப்ளோரின்றது விச் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 30 to 60 kg கார்பன் டை ஆக்சைடு, தி ஈக்குவலண்ட் ஆஃப் டிரைவிங் 200 to 400 km. அதே போல் நைட்ரஸ் ஆக்சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 hour ஆஃப் சர்ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடுன்றது இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் டிரைவிங் 106 km. ஸ்காட்லாண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் டெஸ்ஃப்ளோரினுக்கு பதிலாக என்விரான்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அதே போல் பேஷண்ட்ஸ்க்கு சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய அனஸ்தேஷியாவுக்கு பயன்படுத்த மாறிட்டு இருக்காங்க. சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸை தவிர்த்து டெஸ்ஃப்ளோரின் 2024 ஸ்டார்ட்ல இருந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணால் NHS இங்கிலாந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் இந்த டிரான்சிஷனால் ஒரு வருஷத்துக்கு 6.17 kilotons ஆஃப் கார்பனால் ஏற்படக்கூடிய இந்த ஹார்ம்ஃபுல் எமிஷன்ஸ் குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 வீடுகளுக்கு பவர் சப்ளை பண்ணுறதுக்கு சமம். ஸோ இப்போ இதுக்கு என்னதான் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெஸ்ஃப்ளோரின், ஐசோஃப்ளோரின் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு இது 3 விடவும் லோ என்விரான்மெண்ட் இம்பேக்ட் இருக்கக்கூடிய அனஸ்தேஷியா செவோஃப்ளோரின் தான் இதுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். 1 hour ஆஃப் சர்ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய செவோஃப்ளோரின்றது இட்ஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் டிரைவிங் 5 to 10 km. இது அட்மாஸ்ஃபியரில் 1 year அப்படியே இருக்கும். வேறஸ் டெஸ்ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா 14 years இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை செக் பண்ணுங்கள்.